நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். Anybody can talk anything against you, against your family, against your children, against your health condition, against your finances. They might talk anything about you, but let me tell you, you might be thrown into any kind of fire. We need to understand, if we have God in us, if we know who we worship. இருக்கிறது வேதவாசம் தேவனோடு கூட அந்யோன்ய ஐக்கியத்திலே நல்ல இசைந்து இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளோடு, சபையோடு, கர்த்தருடைய வார்த்தையோடு நல்ல ஆவியிலே. கரங்களை பத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட வேகமாய் பேச போகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையிலிருந்து ஒரு 12 காரியங்களை நான் பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்ல உங்களுக்கு நான் எடுத்து சொல்லி நான் ஜெர்மனி உங்களுக்கு நான் முடிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். தானியேல் எழுதின இந்த புத்தகம் ஆகப்பட்ட ஒரு புத்தகம் ரொம்ப விசேஷித்த ஒரு புத்தகம். It's a very, very beautiful book. And in this book, we talk about a lot of prophecies that was being spoken against people who were working against the Greeks or the people of Israel or the people of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்த அநேக பேரை குறித்து தீர்க்கமாய் தானியேல் உரைத்த காரியங்கள், the prophecies of Daniel, the word that he spoke against the people who were working against the people of God, and also he spoke very beautiful words, which God given words for the people of Israel. Come on, say amen. And there was in political power la neenga paakkumbodhu during Daniel's time. I want you to listen to this sermon. ஏனா சீக்கிரத்துல நான் ஒரு 12 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். But I just want to give you an overall and ஒரு என்ன சொல்றது, overall ஒரு introduction நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். The book of Daniel, during his time, and the political power எப்படி இருந்ததுனா, there was a Babylonians rule. சொல்லுங்க ஆமென். அந்த நாட்களிலே பாபிலோனியர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்கள். அதற்கு பின்பதாக நாம் வரும்போது பர்சியர்கள் அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்கள். அதற்கு பின்பதாக கிரேக்கர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்கள். அதற்கு பின்பதாக ரோமர்கள் ஆளுகை செய்த நாட்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. So there were 4 kingdoms, that means 4 rulers that they have been ruling, but the thing is, one man stood in between. ஒரு மனுஷன் தேவ மனுஷனாய் தேவனுடைய ஜனத்திற்காய் எழும்பி நின்றவன் தானியேல் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. So in spite of Babylonian rule, in spite of Persian rule, in spite of Greeks when they ruled, in spite of the Roman rule, but still Daniel was so strong and he was able to stand against all the kings, and அவர்கள் அந்த தலைமைத்துவத்திற்கு விரோதமாய் நின்று தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவர் என்கிறதை தானியேல் நிரூபித்தான் என்கிறதை நாம் பார்க்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. So it's very, very important that we need to understand this book was being written by Daniel himself. Come on, say amen. இந்த புத்தகம் ஆகப்பட்டது தானியேலே எழுதின ஒரு புத்தகம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப தானியேல் எழுதின புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 12 அதிகாரங்கள். There are 12 chapters in the book of Daniel. Come on, say amen. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த புத்தகத்திலே தான் 2 மெயின் முக்கியமான சம்பவங்கள் எழுதப்படுகிறது. ஒன்று சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோ. இரண்டாவது தானியேல் எப்படி சிங்க கைப்பிலே போடப்பட்டான் என்று சொல்லி உலகமே இந்த பிரசங்கத்தை அவர்கள் பண்ணாமல் எந்த ஊழியக்காரனும் பண்ணாமல் இருக்க மாட்டார்கள். The very 2 important key things that have been written in the book of Daniel பார்க்கும் பொழுது, அவன் எப்படி சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோவை ஆண்டவர் எப்படி அந்த அக்கினி ஜுவாலை 7 முறை சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலையிலிருந்து ஆண்டவர் எப்படி தப்புவித்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அவர்கள் 3 எபிரேயர்கள் வந்து சொன்னார்கள், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை தவிர்த்து வேறு யாருக்கும் எங்கள் தலைகளை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். கல்லவதி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு தவிர்த்து வேறு யாருக்கும் எங்கள் தலை வணங்க மாட்டோம், யாருக்கும் நாங்கள் இறங்க மாட்டோம் என்று சொன்னான். அப்பொழுது 7 முறை சூடாக்கப்பட்ட அக்கினியிலே அந்த சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோவை தூக்கி போடும் பொழுது அங்கே ராஜா வந்து பார்க்கிறான். பார்த்துவிட்டு சொன்னான், நான் 3 பேர் அல்லவா போட்டேன்,
I threw in three youngsters, that is Shadrach, Meshach and Abednego, but now I see 4 people, they are going around in the fire. Come on, say amen. Amen. சொல்லுங்க hallelujah. Hallelujah. தூக்கி போட்டவன் எல்லாம் செத்து போனான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் ஒரு முடியும் என்ன செய்யப்படவில்லை, கருகவில்லை. சொல்லுங்க hallelujah. Hallelujah. Not even one hair it was being burnt, my dear friend, because our God is powerful. Come on, say hallelujah. Come on, say amen. You can be thrown into any fire. It's okay. You can be put into any situation. It's fine. Come on, say hallelujah. Anybody can talk anything against you, against your family, against your children, against your, health condition, against your finances. They might talk anything about you, but let me tell you, you might be thrown into any kind of fire. We need to understand, if we have God in us, if we know who we worship, come on, say hallelujah. Hallelujah. அதான் என்னுடைய தீம், அதான் என்னுடைய டாபிக் இன்னைக்கு. If you know who you worship, come on, say amen. Amen. Come on, say hallelujah. Hallelujah. அது தானியேல் எழுதின புத்தகத்துல இருந்தா அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக என்ன நடக்கிறது? தானியேல், சொல்லுங்க ஆமென். இவர்கள் இல்ல, ஆனா தானியேலை பிடிக்கிறார்கள். தானியேல் ஒரு ஞானவான், தானியேல் ஒரு யங் மேன். come on, say சொல்லுங்க hallelujah. அவன் ஜெபிக்கிறவன், உபவாசம் பண்ணி என்ன செய்கிறவன்? ஜெபிக்கிறவன். 40 நாட்கள் அவன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறவன். அவன் காலை மதியானம் இரவு அந்தி சந்தி மதியான வேளை, வேதம் சொல்லுகிறது அந்தி சந்தி மதியான வேளை அப்படினா morning afternoon and night, morning afternoon and night, morning afternoon and night. Daniel used to pray. He was a prayer warrior. வேதத்திலே one of the prayer warriors குறித்து நாம் வாசிக்க வேண்டுமானால் it is one of the man, that is Daniel. சொல்லுங்க hallelujah. வேதத்தில் நிறைய prayer warriors இருக்காங்க, மென்னோ இருக்காங்க, லேடிஸோ இருக்காங்க, மென்னோ இருக்காங்க. அதுல ரொம்ப சிறந்த முறையிலே பேசப்படுகிற ஒரு மனுஷன் யார் என்று சொன்னால் Daniel, who is being spoken so well about prayer, fasting. Let me tell you, Daniel was a man of God who was so solid, rootly founded in prayer. Come on, say amen. Amen. His prayerful life, he did a miracle for him. Come on, say amen. அன்றைக்கு சொன்னார்கள், அந்த ராஜாவின் முத்திரை கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது, வைத்த பொச்சலையை நீ வணங்க வேண்டும், எல்லாருக்கும் போய்விட்டது. இதை கண்டும் தானியேல் ராஜாவின் பொச்சலைக்கு முன்பதாய் வராதபடிக்கு, கரங்களபதி சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. கரங்களபதி சொல்லுங்க ஆமென். Amen. சொல்லுங்க ஹalleluya. அந்த உலகத்தானுக்கு போய் முன்பதாய் நிற்காதபடிக்கு, அந்த உலகத்தானுக்கு முன்பதாய் போய் முழங்கால் படியிடாதபடிக்கு, அந்த உலகத்தானுக்கு முன்பதாய் போய் 10 முறை சல்யூட் போடாதபடிக்கு, அவன் சொன்னா, அவன் சைன் பண்ணானா, அவன் சீல் பண்ணானா, என் தேவனாகிய கர்த்தரை நான் தொழுது கொள்ள என் வீட்டுக்கு நான் போவேன். சொல்லுங்க ஹalleluya. நிறைய பேருடைய பிரச்சனை என்னது? They want to please people around. Let me tell you, give it up on that, my dear friend. Give it up on that. Don't keep doing that. எனக்கு பிடிக்காத காரியம். I don't like to do. I'm growing, come on, say amen. I'm growing. நான் வளர்ந்து வருகிறேன். அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய விதத்துல வளர்ந்து இருக்கிறோம். So the thing is, for me, the Lord is teaching me something beautiful. He said, no, just follow me, man. Follow me. நீ எஃபெக்டிவா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, நீ எஃபெக்டிவா இருக்கணுமா, நீ சாலிடா இருக்கணுமா, நீ நல்ல உனக்கு வெளிப்பாடு வேணுமா, நீ நல்ல ஒரு ஜெபிக்கிறவனா இருக்க, நல்ல உனக்கு வேத ஞானம் வேண்டுமா, நீ என்ன ஃபாலோ பண்ணு. come on, say amen. யாருக்கும் சல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காத. don't waste your time where it is not necessary for you. come on, say amen. ஒரு சில அப்படி டீச் பண்ண ஒரு ஆண்டவர், தேவையில்லாத போய் டைமை வேஸ்ட் பண்ணாத. நீ சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹalleluya. தேவையான காரியத்துல டைமை இறங்கு, வேஸ்ட் அங்க விடு, டைமை விடு. அப்ப நல்லா கவனிக்க வேண்டும். தானியேலுக்கு அந்த முத்திரை அடிக்கப்பட்டது, சைன் போடப்பட்டது. it was been sealed and signed, but he said, no, I'm not going to go there. come on, say amen. ஹலோ சொல்லுங்க hallelujah. Hallelujah. I want to go there. who wants to bother? அவர் ராஜா, அவன் பாபிலோனுக்கு ராஜா. வரலன்னா கொன்னுருவான்டா உன்னை. அவன் என்ன கொன்றது? என்ன அவன் என்ன கொன்றது? அவனா எனக்கு உயிர் கொடுத்தான், அவனா எனக்கு மூச்சு கொடுத்தான், அவனா எனக்கு வேலை கொடுத்தான், அவனா எனக்கு பணம் கொடுத்தான், அவனா என்ன வாழ வைக்கிறான், அவனா எனக்கு சோறு போடுறான், அவனா எனக்கு எல்லாம். இவைகள் எல்லாவற்றையும் விட நான் எருசலேமுக்கு நேராய் என்னுடைய கதவுகளை திறந்து அந்தி சந்தி மதியான வேளைகளிலே, மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட், how I used to pray, the same way I'm going to open the doors. come on, say amen. Amen. சொல்லுங்க hallelujah. Hallelujah. கதவை சாத்தி ஜெபம் பண்ணா. ஒரு சிலர் என்ன பயம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் பயம். என்ன பயம்? அப்படி இருக்கிறோம், கர்த்தருக்காக எதையும் செய்ய முடியாது. சொல்லுங்க hallelujah. if you have fear, you can't do anything for God. வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்திருக்கீங்களா? நம்முடைய முப்பிதாக்களை வாசித்து பார்த்திருக்கீங்களா?
இல்ல நம்முடைய அப்போஸ்தலர்களை வாசித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த யூதாசை சேர்க்காதீங்க அதுல. சொல்லுங்க ஆமென். அவன் ஒரு சரியான அவன் காசுக்காக வித்துவான். அவனை சொல்லாதீங்க. மற்ற 11 பேரு செத்தானுங்க. பவுல் எப்படி செத்தான்? எப்படி? யோவான் ஸ்நானகன் செத்தான். யோவான் ஸ்நானகன் நம்முடைய தலை துண்டிக்கப்பட்டது. அவன் பொண்ணு வந்து அவன் மகன் வந்து கேட்டாலாம், யாரு என்னமா உனக்கு வேணும்? இதோ அவன் யோவான் ஸ்நானகன், அவன் தலை வேணும்னு கேட்டான். வேதத்திலே the last prophet in the Old Testament, not in the New Testament, I'm talking about the Old Testament. In the Old Testament there are a lot of prophets இருக்காங்களே, நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். எல்லாம் கவனிங்க, சொல்லுங்க ஆமென். அநேக தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார்கள். அந்த பழைய ஏற்பாட்டிலே கடைசி தீர்க்கதரிசி யார் தெரியுமா? யோவான் ஸ்நானன். He was the last prophet in the Old Testament. Let me tell you, my dear friend, but he is mentioned in the New Testament, but according to the Old Testament he was the last prophet. நல்ல கவனிக்க வேண்டும். தானியேல் மேலே போயிட்டு கதவை சாத்தல. சொல்லுங்க ஆமென். கனலை திறந்தான். சொல்லுங்க ஆமென். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறான்னா தைரியமா இருக்கிறவங்களை எதிர்பார்க்கிறார். சும்மா எனக்கு ஒரு ஆம்ஸ் இருக்கு, நானும் எடுத்து குத்துவேன், அந்த குத்துறது இல்ல, அந்த ஆம்ஸ் இல்ல. ஆண்டவருக்காக ஒரு தைரியமா ஒரு நல்ல ஒரு போல்ட் ஸ்பிரிட். சொல்லுங்க என்ன ஸ்பிரிட் அது? போல்ட் ஸ்பிரிட். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன ஸ்பிரிட்? போல்ட் ஸ்பிரிட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஸ்பிரிட்? போல்ட் ஸ்பிரிட். நல்லா கவனிக்க வேண்டும். இவன் ஜன்னல்களை திறந்து அவன் ஜெபம் பண்ணினான். அவனை கொண்டு போய் எங்கே போட்டார்கள்? சிங்ககவிலே போட்டார்கள். இரவு முழுவதும் இருந்தான். கர்த்தர் அவனை என்ன செய்தார்? பாதுகாத்து வெளியிலே கொண்டு வந்தார். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஆமென். சரி, ஒரு வசனத்தை சீக்கிரம் வாசிக்கலாமா? தானியேல் எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். In the book of Daniel chapter 11 verse 32, 32வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிங்கள். தானியேல் 11:32. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை, உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவைகளை இச்சக பேச்சினாலே கள்ள மார்க்கத்தாராக்குவான். வாசிங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். இந்த வார்த்தை தான் இப்ப நான் பேச போகிறேன். சொல்லுங்க ஆமென். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க தன் தேவனை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க தன் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல வாசிங்க பாப்போம் என்ன சொல்லுகிறது? But the people that do know their God, but that people they do know their God shall be strong. சொல்லுங்க ரெண்டு வார்த்தை, two words I want you to underline in this. Come on, say amen. Amen. You see, Daniel chapter 11 verse 32, I am in the second part of the verse, and the Bible says like this, but the people that they know their God, தேவன் யார் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருந்தால் you will be very successful. Come on, say hallelujah. Do you know who's your God, my dear friend? We get to know him as we spend time in communion and in fellowship with him. Come on, say amen. Amen. Hallelujah. Hallelujah. First we must know our God. முதல் காரியம் என்னன்னா நாம் தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. How that you can know your God? எப்படி என்று சொன்னால் we need to get to know him, that we need to spend time in communion and in fellowship. Communion and fellowship அப்படினா அந்யோன்ய ஐக்கியத்திலே கிறிஸ்துவோடு கூட அவருடைய ஆவியிலே நாம் நல்ல இசைந்து இருக்க வேண்டும். கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். செபிக்கிறது வேதவாசம், தேவனோடு கூட அந்யோன்ய ஐக்கியத்திலே நல்ல இசைந்து இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளோடு, சபையோடு, கர்த்தருடைய வார்த்தையோடு நல்ல ஆவியிலே. கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Then you will know your God. Second, we get to know him as we listen to him speaking to us. ஆண்டவர் பேசுகிறதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கரங்களை பத்தி சொல்லுங்க ஆமென். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறத நம்ம என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டே இருக்கணும். பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க. பல விதங்களிலே கர்த்தர் பேசுவார், பல விதங்களிலே ஆண்டவர் பேசுவார். உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், lot of ways, many ways that God can speak to you. We need to keep on asking God to speak to us, then you will know your God. Come on, say amen. Amen. And the third, we get to know him by speaking to him. It is not only, my dear friend, we hear from God, we need to speak to God. நாம் தேவனோடு கூட என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். கரங்களை பத்தி சொல்லுங்க ஆமென். ஆமென். You need to speak to God. நீங்க பேசுறீங்களா ஆண்டவரோடு?
Are you speaking to God? Do you take time to speak to God? Come on, say hallelujah. Have you taken time to speak to God? Speaking is prayer. பேசுகிறது ஜெபம். ஆண்டவருடைய சமத்துல உட்கார்ந்து பேசுகிறது. ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்டவர், நீர் அப்படிப்பட்டவர், நீர் உயர்ந்தவர், சிறந்தவர், மகிமை உள்ளவர், நீர் எல்லாவற்றுக்கும் பாத்திரர், சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்திற்கும் நீர் அதிகாரி. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹalleluya. எல்லாமே உம்மால் முடியும், எல்லாமே உம்மால் கூடும். பேசிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. கரங்களை பத்தி சொல்லுங்க ஹalleluya. Keep on speaking, my dear friend. Keep on. We get to know him by observing his ways of works. அவருடைய கிரியைகளை சொல்லுங்க ஆமென். Amen. சொல்லுங்க ஹalleluya. அவருடைய கிரியைகள், அவருடைய அதிசயங்கள், அவருடைய அற்புதங்களை நாம் பார்க்கும் பொழுது we can know that he is God. Amen. கல்லவதி சொல்லுங்க ஆமென். You see, some things we need to understand. People can't do it for us. The world can't do it for us. இந்த உலகத்துல எல்லாமே எப்பொழுதும் நமக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. Let me tell you, அதுதான் ஒரு பவர் இந்த உலகத்திற்கு. கிராவிட்டி பவர்னு சொல்றாங்கல்ல, மேல இது போட்டோம் கீழே வருதுன்னு. அந்த கிராவிட்டி பவர் இருக்குது. இந்த உலகத்துக்கு ஒரு பவர் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. There's a power to this world. Come on, say amen. Don't ever think that you can overcome the powers of darkness, powers of this world, powers of every human being, powers of every humanly handed people around you. You can handle it with your own wisdom, knowledge, understanding. You can't. சொல்லுங்க ஆமென். எல்லா இடத்துல, வெளிய போற இடத்துல எல்லாவற்றிலும் அவன் தோத்து போயிடுவான். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க ஆமென். That means two things, my dear friend. It's very important that if we know our God, we will be strong. Come on, say amen. Amen. எப்படி இருப்போம் நாம? பலனாய் இருப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. எப்படி இருப்போம்? கர்த்தருக்குள் பலனாய் இருப்போம். வேதத்திலே பல இடங்களிலே பல மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆனா மூன்று மனிதர்களை நான் பகிர்ந்து கொண்டு going to pray for you. Come on, say amen. I can just share about 3 people. They were so strong when they lived on this earth. 3 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தவர்களிலே முதல் யார் என்று சொன்னால் it was Gideon. Come on, say it was Gideon. Come on, say amen. நியாயாதிபதிகள் 7:19 ல இருந்து 23 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது கிதியோன் என்கிற ஒரு பராக்கிரமசாலி ஒருவர் இருந்தார். சொல்லுங்க ஆமென். You go back, you need to read those verses. அது எதுல இருக்குன்னா Judges chapter 7 verse 19 to 23. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். Judges chapter 7 verse 19 to 23. You see, when we read about Gideon, come on, say hallelujah. Hallelujah. கிதியோன் யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறான்? மீதியர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறான். அவன் திரளான ஒரு ஜனக்கூட்டத்தோடு போனான். சொல்லுங்க ஆமென். He went with a lot of warriors, but the Lord said, these are too many people for me to give victory over Midianites. Come on, say amen. சொல்லுங்க hallelujah. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நம் பலத்தால் எது முடியலையே கர்த்தர் அதை செய்து முடிப்பார். Amen. சொல்லுங்க hallelujah. Hallelujah. No, I can do it because I have some money, I have some resources, I have some strength, I have some knowledge, I have some education, I have some certificates, I'm qualified, I'm this, I'm that, I'm this, I'm that. Let me tell you, sometimes those things doesn't work at all. It doesn't work, my dear friend. அது வேற சேர்தல. நல்ல கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஒரு இடத்துல இருக்கிறவர்கள் ரொம்ப அதிகம். நீ போய் என்ன செய்ய, ஆத்தோரமா கொண்டு போ, ஜனங்கள் எல்லாரும் தண்ணி குடிக்கவே. சொல்லுங்க ஹalleluya. அப்ப தண்ணி குடிக்கவே என்று சொல்லும்போது போனவன எல்லாம் தலையை உள்ள போட்டானுங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற தலையை உள்ள போட்டவங்க எல்லாம் அனுப்பிடு வீட்டுக்கு. ஒரு சிலர் இருக்காங்க அப்படியே தலையை உள்ள போட்டுருவாங்க. தலையை போட்டா அங்க அவன் விரோதி வந்தா என்ன, அந்த எனிமி வந்தா என்ன பண்ணுவான், நீ தலையை உள்ள போடும் போது வந்து பின்னால குத்திடுவான். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சொன்னார், கையில எடுத்து குடிக்கிறவன்லாம் இப்படி பண்ணு. அப்ப 300 பேர் இருந்தாங்க. எவ்வளவு பேரு? 300 பேர். சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க எவ்வளவு பேரை வச்சு மீதியர்களை கிதியோன் ஜெயித்தான் தெரியுமா? 300 பேர். 300. அவர்கள் கடல் திரளான மணல்களை போல் இருந்தார்கள். அவர்கள் அவ்வளவு நல்ல கவனிங்க. உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழுப்பினாலும், என்ன விதமான வல்லமைகள் எழுப்பினாலும், எவ்வளவு தீய சக்திகள் எழுப்பினாலும், யார் உங்களுக்கு விரோதமா எழுப்பி நின்றாலும், கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. கர்த்தர் சொல்லுங்க ஆமென். Go in the strength that I have given to you. Go in the wisdom that I have given to you. Go in the resources that I have given to you. Go. Let me tell you, my dear friend, do not be afraid. Come on, say hallelujah. Do not be afraid of the giants. Do not be afraid of the enemies. Do not be afraid of people coming against you. Don't worry about it, because you know why? You have a great God in you. Amen.
அப்ப நல்லா அறிந்து கொள்ள வேண்டும், இந்த கிதியோனுக்கு ஆண்டவர் 300 பேரை வைத்து மீதியர்களை அவன் மேற்கொண்டான். நல்லா கவனிக்க வேண்டும். சொல்லுங்க. I want you to go back to the same verse for me. I want you to just be there. Daniel chapter 11. And they shall be strong. எனக்கு அது பிடிச்ச வார்த்தை, they shall be strong. சொல்லுங்க, they shall be strong. நல்லா கவனிக்க வேண்டும். நீங்க ஸ்ட்ராங்கா. இரண்டாவது யார் என்று சொன்னால் சிம்சோன். Judges chapter 14 verse 5 and 6. சிம்சோன் பண்ண அற்புதங்களிலே பிடிச்ச அற்புதம் என்னன்னா, 300 நரிகளுக்கு, நரிகளின் வாள்களுக்கு என்ன கட்டி விட்டான்? தின்னு கட்டி விட்டான். சொல்லுங்க ஆமென். தின்ன கட்டி விட்டு அதுல ஒரு நெருப்பு என்ன வச்சான்? தீய வச்சான். நெருப்பை வச்சு பிலிஸ்தியர்களின் வயல்ல விட்டுறான். எல்லா நரிகள் ஓடுகடா, எல்லா நரிகள். வால்ல தின்னு கட்டி நெருப்பு கட்டின நரிகள் சும்மா இருக்குமா? அது அவனுடைய வயல்களிலே ஓடி அவனுடைய வயலெல்லாம் என்ன செய்ச்சு? எல்லாத்தையும் கெடுத்து போட்டது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது யாருன்னா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36வது வசனம். In 1 Kings chapter 18, when we come down, we read about Elijah on the Mount of Carmel. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒளே சொல்லுங்க ஆமென். He was so strong. யாரு? எலைஜா. அவன் சரீரத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சரியா சாப்பிடல, அவன் சரியா அவன் ரெஸ்ட் எடுக்கல. நல்லா கவனிக்க வேண்டும். அவனுடைய அப்படியே போயிட்டே இருந்தது. But he was so spiritually so strong that 450 Baal prophets, he could just challenge them. Come on, say amen. He brought down the fire. After he bringing down the fire, he brought all these 450 Baal prophets into the valley. ஒவ்வொரு மணியும் வெட்டி கொண்டான். சொல்லுங்க ஆமென். ஒவ்வொரு மணியும் எப்படி என்ன செய்தான்? கொண்டான். என்னடா நினைக்கிறீங்க நீங்க? என்ன என் தேவனுக்கு விரோதமா நீங்க நிக்கிறீங்க, செய்றீங்க? நக்கினியை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நல்ல பலன், ஆவியில பலனா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆவியில் பலனா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஆவியில் பலனா இருக்க வேண்டும். இன்னும் சத்தமா சொல்லுங்க, எப்படி பலனா இருக்கணும்? ஆவியில் பலனா இருக்க வேண்டும். உங்க ஆவி பலனா இருந்தா உங்க சரீரத்தை கர்த்தர் நல்ல பலப்படுத்துவார். ஆமென். உள்ள சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆவியில you need to be so strong in your spirit. Your spirit man should be strong, not your physique. சொல்லுங்க ஆமென். தானியேல் நிரூபிச்சான். செவத்துல எழுதப்பட்டது. அவன் எல்லாம் வந்தான். புரியல, ஒன்னும் புரியல. அவனை கூப்பிடு. அவன் ராஜா சொன்ன, அவனை கூப்பிடுற. அவன் இருக்காம தானியேல், அவனை கூப்பிடு. நீ அவன் எங்கேயோ இருக்கிற, அவனை கூப்பிடு. அவன் தான் சொல்லுவான் இதுக்கெல்லாம். அவன் வந்தான், எழுதி அவன் செவத்துல இருந்ததை அழகா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். சொல்லுங்க ஹல்லேலூயா. உலகம் கொடுக்க கூடாத ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. When Daniel was being called to the king's palace, my dear friend, something was being written. நிறைய ஞானவான்கள் எல்லாரும் படிக்க பார்க்கற, ஒண்ணும் புரியல. அவனை கூப்பிடு. விசேஷத்தை ஆவி கொண்டவன். வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது தானியேலை குறித்து? Daniel had a different kind of spirit. Amen. என்ன kind of spirit? Different kind of spirit. ஒரு வித்தியாசமான ஆவி. எனக்கு இம்மனமான ஹீரோக்களை ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். Amen. The Lord can change it for you. Amen. Your prison life அப்படினா உங்களுடைய சிறையின் வாழ்க்கை, உங்களுடைய இருட்டான வாழ்க்கை, உங்களுடைய கட்டப்பட்ட வாழ்க்கை, உங்கள் அடிமை தனத்தின் வாழ்க்கை, உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலையை என் தேவன் மாற்ற வல்லவர். தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வீட்டிலே இருந்து கொண்டு நான் என்ன செய்வது? எனக்கு அடுத்த பதில் என்ன? எனக்கு யார் உதவி செய்வார்? யார் என்னை தப்பு வைப்பார் என்று சொல்லி நீ எதிர்நோக்கி கண்ணீரோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாய். வார்த்தை நேராக உன் வீட்டுக்குள், உன் அறைக்குள் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன்னை தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானே தப்புவிக்கிற தேவன். ஆமென். சொல்லுங்க ஆமென். தேவன் அவர்களை தப்புவித்தார். அவர்களை தப்புவிக்க வல்லவரானால் நம்மை தப்புவிக்காமல் இருப்பாரோ? ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. When they do great exploits, if you know your God. My question is, do you know your God? So if you say yes, I know my God, you need to be strong and you need to do great exploits.